ولا بك دوم نستنى. அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே, புனித ரமலானின் இனிய வேளையில் சாய்ந்தமருது மாசா டிராவல்ஸ் நிறுவனம் வழங்கும் ரமலான் நன்மைகளின் வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நன்மைகளின் வசந்த காலம் என்று அழைக்கப்படும் இந்த ரமலானில் நோன்பு நோற்பதுடன் இறைவனின் இல்லமாகிய கௌபாவை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தால் அது எவ்வளவு பெரிய அருள். ரமலானில் உம்ரா செய்வது என்னுடன் ஹஜ் செய்வதற்கு சமமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். உங்களின் நீண்டகால கனவை நனவாக்க மாசா டிராவல்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். கடந்த பல வருடங்களுக்கு மேலாக தலைநகர் கொழும்பில் இயங்கி வந்த மாசா டிராவல்ஸ் நிறுவனம் தற்போது சாய்ந்தமருது மேர்ஷா வீதியிலும் தனது நிறுவனத்தை நிறுவி மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது. அரசு அங்கீகாரத்துடன் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக திகழ்கிறது எமது மாசா டிராவல்ஸ் நிறுவனம். ஹரம் ஷரீஃபுக்கு அருகாமையில் தங்குமிடம், மக்கா மதீனாவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள், அதிசொகுசு போக்குவரத்து சேவை, இரு ஹரம்களிலும் இரு ஜும்மாக்கள், நபி அவர்களின் ரவுலாவில் ஷியாரத் செய்யும் வாய்ப்பு, சிறந்த உணவு ஏற்பாடுகள், தலை சிறந்த அனுபவம் மிக்க உலமாக்களின் நேரடி வழிகாட்டல், குறைந்த கட்டணத்துடன் தரமான நம்பகமான சேவை, டிக்கெட் விசா ஏற்பாடுகள் என்பவற்றுடன் மக்கா மதீனாவில் ஹோட்டல் புக்கிங் வசதிகளையும் மிகச் சிறப்பாக வழங்குகின்றார்கள். மாசா டிராவல்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார் மார்ச் மாதம் 25ஆம் தேதியும் ஏப்ரல் 2ஆம் தேதியும் உம்ரா செல்வதற்கான பதிவுகள் தற்போது நடைபெறுகின்றன. பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் அல்ஹாஜ் MAGM மொஹ்சின், தொலைபேசி 077 13 41 556 அல்லது 067 22 26 686. மாசா டிராவல்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 52 கீழ் மேர்ஷா வீதி, சாய்ந்தமருது. உம்ரா செல்வதற்கு பல நிறுவனங்கள் இருந்தாலும் மக்கள் மாசா டிராவல்ஸ் நிறுவனத்தை நாடி வர காரணம் ஹரம் ஷரீஃபுக்கு அருகாமையில் தங்குமிடம், இலங்கை முறைப்படி உணவு ஏற்பாடுகள், அனுபவம் வாய்ந்த உலமாக்களின் நேரடி வழிகாட்டல், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தரிசிப்பதற்காக அழைத்துச் செல்லல் போன்ற பல சிறந்த சிறப்பம்சங்களை மாசா டிராவல்ஸ் நிறுவனத்தார் வழங்குகின்றார்கள். ரமலானின் நடுப்பத்திலும் எமது உம்ரா குழு புறப்பட தயார் நிலையில் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ். அதுபோல் மார்ச் 25ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதியும் எமது உம்ராவுக்கான பதிவுகள் நடைபெறுகின்றன. தொடர்புகளுக்கு 077 13 41 556. ஆண்டின் 12 மாதங்களில் ஒரு மாதம் மட்டும் ஏன் இவ்வளவு தனித்துவமாக தெரிகிறது? வீதிகளில் அமைதி, நாவுகளில் திக்ர், இதயங்களில் இறையச்சம். ஆம், நாம் நன்மைகளில் வசந்த காலமான ரமலானில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். மாசா டிராவல்ஸின் ரமலான் நன்மைகளின் வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள். நிகழ்ச்சியில் இருந்து நேர்களுக்கான கேள்வி காத்திருக்கிறது. கேள்விக்கான சரியான விடை கூறும் அதிர்ஷ்டசாலி நேருக்கு அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இப்புனித மாதத்தில் தமிழ் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட அல் குர்ஆன் பிரதி ஒன்று மாசா டிராவல்ஸ் நிறுவனத்தால் வழங்கி வைக்கப்படும். இனி மாசா டிராவல்ஸின் ரமலான் நன்மைகளின் வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு பயான் வழங்குகின்றார் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பத்வா குழு உறுப்பினர் கண்ணியத்துக்குரிய ஷேக் அக்ரம் அபுல் ஹசன் நிலாமி மதனி MA அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய நேர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் சங்கையான, கண்ணியமான, புனிதமான ரமதானுடைய மாதத்தை நம் வாழ்வில் மீண்டும் ஒரு முறை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனில் அல்லாஹு தஆலா 12 மாதங்களை படைத்திருப்பதாக பிரஸ்தாபித்திருக்கக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் ரமலான் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்தின் பெயரை மாத்திரமே அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். வேறு எந்த மாதத்துடைய பெயரையும் அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடவில்லை. குறிப்பாக புனிதமான 4 மாதங்கள் படைக்கப்பட்டுள்ளன, நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் கூட அந்த புனிதமான 4 மாதங்களுடைய பெயர்களை கூட அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடவில்லை. ஆனால் ரமலானுடைய பெயரை அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு ஷஹ்ரு ரமலான், ரமலான்
என்ற மாதம் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அது குர்ஆன் அருளப்பட்ட மாதமாகும் என்று அல்லாஹ் இந்த மாதத்துடைய பெயரை பிரஸ்தாபித்திருப்பது உண்மையில் இந்த மாதத்தின் சிறப்பை, மகிமையை, கண்ணியத்தை எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதத்தில் உண்மையில் எங்களுடைய உள்ளத்தில் நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஆசை பிறக்க வேண்டும். பாவங்களை விட்டும் விடுபட்டு தூரமாகி நாம் வாழ வேண்டும் என்ற உணர்வு இந்த ரமலான் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத், யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் நன்மைகளை செய்வதற்கான பாக்கியத்தை, அனுகூலத்தை உன்னிடத்திலே கேட்கின்றேன். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்தில் வாழ்கின்ற போது ஒரு சுப்ஹானல்லாஹ் என்ற அந்த அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய அந்த அமலை செய்ய வேண்டுமாக இருந்தாலும், எங்களுடைய நாவு சுப்ஹானல்லாஹ் என்று அசைய வேண்டுமாக இருந்தாலும், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழக்கூடிய அமலாக இருக்கலாம், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை தக்பீர் சொல்லக்கூடிய அமலாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், தௌஃபீக் இல்லாமல், அனுகூலம் இல்லாமல் எங்களுடைய நாவு அசைய மாட்டாது. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்கிறார்கள், அவர்களுடைய நாவிலிருந்து அல்லாஹ்வுடைய பேர் கூட வெளிப்படுவது கிடையாது. முஸ்லீம்கள் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை வருவது அரிது, அல்லாஹு அக்பர் என்று வருவது அரிது. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்கும், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதற்கும், நல்ல விடயங்களை செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய அனுகூலம் விசேஷமாக தேவைப்படுகிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம அஸ்அலுக ஃபிஅலல் கைராத், யா அல்லாஹ் நான் நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக, வதர்கல் முன்கராத், பாவங்களை விட்டும் விடைபெறக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், துஆ செய்திருக்கிறார்கள். என்றால் இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த இரண்டு முக்கியமான விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நன்மைகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், பாவங்களை விட்டும் தூரமாக வேண்டும், குறைக்க வேண்டும், விடுபட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட இரண்டு முக்கிய அம்சங்கள் எங்களை சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்துச் செல்லக்கூடிய அம்சங்களாகும். அதே நேரத்தில் தக்வா என்ற அந்த வார்த்தை பிரயோகத்தின் வெளிப்பாடாக, அர்த்தமாக இந்த இரண்டு விடயங்களும் ஆகியிருக்கின்றன, உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் ரமலானுடைய மாதத்திலே விசேஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நன்மைகளை செய்திருக்கிறார்கள், பல நன்மைகளை தூண்டியிருக்கிறார்கள். குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் உடல் ரீதியாக நாங்கள் செய்ய வேண்டிய, எங்களுடைய பணத்தை செலவழித்து செய்ய வேண்டிய உம்ராவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டியிருக்கிறார்கள். ஏன் ரமலானுடைய காலத்தில் நோன்பு என்பது ஒரு சிரமமானது, கஷ்டமானது, பசியோடு இருக்க வேண்டும், தாகத்தோடு இருக்க வேண்டும், உணர்வுகளை அடக்க வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் உம்ராவுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றுகின்ற போதும் எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் அடக்க வேண்டும், மன உச்சியை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், ஹலாலாக்கப்பட்ட விடயங்களை விட வேண்டும். ரமலானுடைய காலத்தில் ஒருவர் உம்ரா செய்கிறார் என்றால் அவர் இரண்டு விதமான தியாகங்களை மேற்கொள்கிறார். ஒன்று பசியோடு இருக்கிறார், இரண்டாவது அவருடைய உணர்வுகளை, ஹலாலாக்கப்பட்ட சில விடயங்களை கூட அவர் தவிர்க்க வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். கடந்த பல வருடங்களுக்கு மேலாக தலைநகர் கொழும்பில் இயங்கி வந்த மாசா டிராவல்ஸ் நிறுவனம் தற்போது சாய்ந்தமருது மேர்ஷா வீதியிலும் தனது நிறுவனத்தை நிறுவி மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது. அரசு அங்கீகாரத்துடன் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக திகழ்கிறது எமது மாசா டிராவல்ஸ் நிறுவனம். ஹரம் ஷரீஃபுக்கு அருகாமையில் தங்குமிடம், மக்கா மதீனாவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள், அதிசொகுசு போக்குவரத்து சேவை, இரு ஹரம்களிலும் இரு ஜும்மாக்கள், நபி அவர்களின் ரவுலாவில் ஸியாரத் செய்யும் வாய்ப்பு, சிறந்த உணவு ஏற்பாடுகள், தலை சிறந்த அனுபவம் மிக்க உலமாக்களின் நேரடி வழிகாட்டல், குறைந்த கட்டணத்துடன் தரமான நம்பகமான சேவை, டிக்கெட் விசா ஏற்பாடுகள் என்பவற்றுடன் மக்கா மதீனாவில் ஹோட்டல் புக்கிங் வசதிகளையும் மிகச் சிறப்பாக வழங்குகின்றார்கள். மாசா டிராவல்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார். மார்ச் மாதம் 25ஆம் தேதியும் ஏப்ரல் 2ஆம் தேதியும் உம்ரா செல்வதற்கான பதிவுகள் தற்போது நடைபெறுகின்றன. பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் அல்ஹாஜ் MAGM மொஹ்சின், தொலைபேசி 077 13 41 556 அல்லது 067 22 26 686. மாசா டிராவல்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 52 கீழ் மேர்ஷா வீதி, சாய்ந்தமருது. அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய உம்ராவை மிகவும் வலியுறுத்தினார்கள். ரமலானுடைய உம்ரா என்னோடு சேர்ந்து ஹஜ் செய்வதற்கு சமன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலில் ஹஜ் செய்வதாக இருந்தால் அந்த ஹஜ் எப்படி பூர்த்தியானதாக, நேர்த்தியானதாக இருக்கும் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து ஹஜ் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கிறது ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு உம்ராவின் மூலமாக. அதே போன்று அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக மக்கா முக்கர்ரமாவில்
செய்யக்கூடிய நன்மைகளுக்கு 1,00,000 நன்மை கிடைக்கும். ரமலானுடைய மாதத்தில் செய்வதாக இருந்தால் சுப்ஹான் அல்லாஹ், அதைவிட பல மடங்கு அல்லாஹ் எங்களுக்கு ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் தியாகத்தின் அடிப்படையிலே, பசியோடு தாகத்தோடு வலியோடு வருத்தத்தோடு நாங்கள் அந்த அமலை செய்கின்ற போது நன்மைகள் எங்களுக்கு பல மடங்காக அல்லாஹ்வினால் வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அமல் செய்வதற்கு 1,00,000 நன்மைகளை வாக்களித்தார்கள். ரமலானுடைய காலமாக இருந்தால் அது மிகவும் அதிகரிக்கப்படக்கூடியதாக பல மடங்குகளாக எங்களுக்கு வழங்கப்படும். அதே நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா இந்த ரமலானுடைய மாதத்திலே அந்த அவ்வாறான புனிதமான இடங்களில் 2 புனிதமான இடங்கள் மக்கா மதீனாவிலே எங்களுடைய காலங்களை செலவழிப்பதென்றால் மிக குறிப்பாக கடைசி 10 தினங்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதன் மகிமையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃபிலே இருப்பார்கள் என்றால் நாம் எங்களுடைய வாழ்க்கையில் மரணத்துக்கு முன்னால் ஒரு தடவையாவது அந்த பூமியிலே இஅ்திகாஃபிலே இருக்க வேண்டும். அந்த பூமிக்கு சென்று 2 பள்ளி வாசல்களிலும் எங்களுடைய நேரங்கள் செலவழிக்கப்பட வேண்டும். அந்த ஈமானிய சூழலிலே, அந்த ஈமானிய தென்றலிலே எங்களுடைய கால நேரங்களை நாங்கள் செலவழிப்பதற்கு நாங்கள் முன் வர வேண்டும். உண்மையில் ரமலானுடைய காலத்திலே நாம் செய்யக்கூடிய உம்ரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்வதற்கு சமமானது. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்த அந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியிலே சென்று மதீனாவிலே இஅ்திகாஃப் இருப்பது மிக சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாள் நெருங்குகின்ற போது ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாக்கப்பட்ட பூமியாக மக்கா மதீனாவை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த பூமியாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அந்த பூமியுடைய காற்றை தான் சுவாசித்தார்கள், அந்த பூமியில் தான் மூச்சு விட்டார்கள், அந்த பூமியுடைய தண்ணீரை தான் குடித்தார்கள், அந்த பூமியுடைய காற்றை சுவாசித்தார்கள். அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய பிரபலியமான 7 கிணறுகளில் இருந்து ஒவ்வொரு வாளி தண்ணீரை எடுத்து என்னை குளிப்பாட்ட வேண்டும் என்று மரணத்துக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்தது அந்த மதீனாவுடைய தண்ணீர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்தது அந்த மதீனாவுடைய தண்ணீர். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில் ஊத்தி கழுவப்பட்டதும் அந்த மதீனாவுடைய தண்ணீரினால் தான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் ஹயாத்தோடு வாழுகின்ற போதும், அவர்கள் மரணித்து மண்ணறையிலே வாழ்கின்ற போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெரித்த பூமியாக அவர்களுடைய உடம்பின் மீது போடப்பட்டிருப்பது இந்த மதீனாவுடைய மண்ணாக இருக்கிறது. எனவே இந்த பூமியுடைய மகிமைகளை சிறப்புகளை விளங்கி ரமலானுடைய மாதத்திலே விசேஷமாக நாங்கள் ஏனைய சதகாக்கள் தான தர்மங்கள் செய்வதை போன்று அல்லாஹுடைய பாதையிலே செலவழித்து எங்களுடைய காலத்தை கொடுத்து எங்களுடைய உடம்பால் நாங்கள் செய்ய வேண்டிய அந்த உம்ரா நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக, வாழ்க்கையில் மிக முக்கியமான எங்களுடைய பாவங்களை விட்டு விலகி நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக, நன்மைகளின் பக்கம் விரைவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக ரமலானுடைய காலத்திலே இவ்வாறான அமல்களை செய்வதற்கு நாங்கள் முன் வருவது அது காரணமாக அமையும் என்ற விடயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் கண்ணியமான அல்லாஹ்வுடைய அடியார்கள், நாம் மரணிப்பதற்கு முன்னால் அந்த பூமியில் சென்று ஒரு நோன்பையாவது நாங்கள் நோக்க வேண்டும், ஒரு நாளாவது இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லாவை நோன்பு நோற்றவர்களாக வலம் வர வேண்டும். அங்கு துஆக்களை பொதுவாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நோன்பாளியாக நாங்கள் அங்கு சென்றோம் என்றால், நோன்புடைய காலத்தை அங்கே கழிப்போம் என்றால், அல்லாஹு தஆலா நோன்பாளி என்ற அடிப்படையில் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வதை போன்று, புனிதமான பூமிக்கு வந்திருக்கிறார் என்ற அடிப்படையில் அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வதை போன்று நீண்ட பிரயாணம் செய்து நோன்பாளியாக என்னுடைய வீட்டை தரிசிப்பதற்கு என்னுடைய அடியான் வந்திருக்கிறான் என்று அல்லாஹ் சந்தோஷப்பட்டு ஒரு அடியானுடைய முழு பாவங்களை மன்னித்து அல்லாஹு தஆலா பூர்த்தியான நன்மைகளை கொடுத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு அடியானாக அல்லாஹ் நிச்சயமாக எங்களை மாற்றுவான். அந்த அடிப்படையில் இந்த பூமியுடைய சிறப்புகளை விளங்கி, மக்கா மதீனாவுடைய விசேஷமான சிறப்புகளை விளங்கி, எங்களுடைய வாழ்க்கையில் ரமலானில் ஒரு உம்ராவியாவது செய்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று அதன் மூலமாக இந்த ரமலானுடைய பரிபூரணமான நன்மைகளை பெற்று கூலிகளை பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் அலா என்ற சொர்க்கம் எங்களுடைய இலக்காக இருக்கிறது. அந்த சொர்க்கத்தை நாங்கள் அடைய வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய காசு பணங்களை அல்லாஹ்வுடைய வழியிலே இவ்வாறான விடயங்களை நாங்கள் செலவழிக்கின்ற போது அல்லாஹ் செலவழிப்பதற்கு பல மடங்கு நன்மைகளை வழங்குவதை போன்று நாம் செலவழித்ததை நாம் மௌத்தாகுவதற்கு முன்னால் அல்லாஹ் எங்களுக்கு திருப்பி தருவான்.
சிறப்பு பயான் வழங்கியவர் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பத்வா குழு உறுப்பினர் கண்ணியத்துக்குரிய ஷேக் அக்ரம் அபுல் ஹசன் நிலாமி மதனி எம்ஏ அவர்கள். இனி இன்றைய கேள்வி நேரத்துக்கு வருவோம். இன்றைய கேள்வி இதுதான்: சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் மாதம் எது? சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் மாதம் எது? இந்த கேள்விக்கான சரியான விடையை மாசா டிராவல்ஸின் 077 1341 556 எனும் SMS இலக்கத்துக்கு உங்கள் விடைகளை எழுதி அனுப்புங்கள். நேயர்கள் இதுவரை அரசு அங்கீகாரம் பெற்ற சாய்ந்தமருது மாசா டிராவல்ஸ் நிறுவனத்தார் ரமலான் மாதத்தில் புதன்கிழமைகளில் பிற்பகல் 2:30 மணி முதல் 2:45 வரை வழங்கிய ரமலான் நன்மைகளின் வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பும் நிகழ்ச்சி தயாரிப்பும் நிசார் காரியப்பர். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் AL நயீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.